ஆவாத போவாதான் பேசி முடிச்சாச்சா இல்லையா? ஏதாவது ஆவாத பேசுறியா? சரி முடிச்சுட்டேன் நான் அப்புறம் பேசுறேன். முடிச்சாச்சா? இடத்துல வந்து நீ எவ்வளவு நாள் இது அதை மட்டும் சொல்லு. நீ பேசி முடிச்சுட்டேன் நான். நீ அதுக்கு பதில சொல்லு. நீங்க இடத்துல வைக்கிறதுக்கு இது எவ்வளவு நாள் இருக்குதாங்க? இடைத்தேர்தல் என்னன்னு தெரியுமா? முதல் எதுக்காக வைக்கிறதுன்னு? இடைத்தேர்தல் எதுக்காக வைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்போ இங்க கரூர் மாவட்டத்துல புலித்தோட தொகுதியில சுப்பிரமணியம் இறந்து போயிட்டாப்புல இடைத்தேர்தல் வைப்பாங்க. இல்லங்க, அது எதுக்காக வைக்கிறது? ஆமா, செத்து போயிட்டா இல்லங்க, இல்ல செத்து போனாங்கிறதா வைக்கிறது இல்ல. தெரியாம பேசாத. எதுக்காண்டி வைக்கிறாங்க? அதாவது மிச்சம் 6 இந்த 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல அதுக்கு உள்ள அந்த பாலம் கட்டுறது, சமாதி கட்டுறது, லைட்டு போடுறது, இந்த இதெல்லாம் நிதியை ஒதுக்கி அந்த குளத்தை சுத்தம் பண்ணுறது, ஆற்றை சுத்தம் பண்ண நிதியை ஒதுக்கி அவங்க எடுத்துக்கிறது எலெக்ஷனுக்கு. அதுக்காக தான் இடைத்தேர்தல் வைக்கிறது. நல்லா இருக்கிறதுக்கு இடைத்தேர்தலாம் வைக்கிறது இல்லை. நீ சம்பாதிக்கிறது வைக்கலான்னு பாக்குறியா? நீ முதல்ல அந்த இடத்தேர்தல் எதுக்காண்டி இதுக்காண்டி வைக்கான்னு அவன் செத்து போயிட்டாதாப்பா திருப்பி இடத்தேர்தல் அந்த தொகுதிக்கு வைப்பாங்க. அது தெரியுமியா? எதுக்காக வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறியா? செத்து போனதுக்கு வைப்பாங்க. தொகுதியை ஒதுக்கி அவங்க எடுத்துக்கிறது அடுத்த எலெக்ஷனுக்கு. அதுக்கு தான் இடைத்தேர்தல் வைக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. அதை போய் டீயை போட்டு அப்போ இடைத்தேர்தல் வைக்கிறாங்க. செத்து தெரியும், அதே தெரியல. அப்புறம் பாரு, ஆமா முதல்ல அதை சொன்னியா? நான் இதுக்காண்டி வைக்கான்னு கேட்டதுல பணத்தை நிதியை ஒதுக்கி எடுத்துக்கிறது பாவுங்க. அடுத்த எலெக்ஷனுக்காக எடுத்துக்கிறது. இடைத்தேர்தலில் போய் நின்று செத்துருக்கணும். உனக்கு அது தெரியும். ஏங்க அது கவர்மெண்ட் கட்டிக்குதுங்க. நீயா கட்ட போற? அப்புறம் திமுக கட்சியில் நிக்க போறேன். அவன் கட்டுவேன். காங்கிரஸுக்கு இப்போ நின்று ஜெயிச்சாரு, செத்து போனாரு. அவருக்கு யாரு பணம் கட்டினது? அவங்க அப்பனா கட்டினா, இளங்கோவன் அப்பனா கட்டினா, ஸ்டாலின் தான் பணம் கட்டினாரு. கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் பணம் வச்சிருப்பாங்க. ஆளுக்கு பாருங்க, இப்போ 50 கோடி ஒதுக்குறாங்கன்னா காங்கிரஸுக்கு பாதி, திமுகவுக்கு பாதி. எவ்வளவு உனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா நிக்க சொல்லணும்ல. நான் ஜெயிக்க போறேன், முதலமைச்சரை பிடிக்க போறேன்னா நீ எம்எல்ஏ பிடிக்கணும். முதல் எம்எல்ஏ பிடிச்சில நீ முதலமைச்சரை போய் உட்காரணும். ஆமா, வேண்டியது இல்லாட்டி எல்லாம் ஜாத்திட்டு போங்க. கதை எழுத்து ஜாத்திட்டு 1 வருஷத்துல தான் பூலாவுக்கு தெரியும் என்னன்னு. தேவை இல்லாட்டி எல்லாம் ஜாத்திட்டு போங்க. முதல் எம்எல்ஏ பிடிக்க மாட்டாரா, முதலமைச்சரை பாக்குறாரு. அது நின்று வந்தா அது எவ்வளவு கெப்பாசிட்டி? சும்மா அந்த ஒரு தொகுதிக்கு இடத்ததுக்குள்ள நிப்பாட்டினா அது எப்படி இடைத்தேர்தல தாங்க அது வந்து அது அப்படி நிப்பாட்டவே. புதுசா வந்தாலும் சரி, பழைய வந்தாலும் சரி, அப்படி நிப்பாட்டவே முட்டாள்தனம். இப்போ என்ன ஆளுங்கட்சிக்குதா? ஆளுங்கட்சியில சுயேட்சை எடுத்துட்டு போட அப்படின்னு. இப்ப அதிமுக வந்து கூட என்ன செய்ய போறாங்க? தேவையில்லை, அப்படிதான் செய்யணும். அப்படிதான் செய்யணும். அவங்க செய்ய தெரியல, அதெல்லாம் விட்டாங்க. இப்ப நான் அடுத்த எம்எல்ஏ சீட்டு கட்டும் போது அப்படிதான் செய்யணும். வந்து நிக்காதது நிக்க மாட்டாங்க. எப்படி நிப்பேன்? அவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு தெம்பு இல்ல, காசெல்லாம் இருக்கு. என்ன தோத்து போனா அவமானம். எம்எல்ஏ இதுக்காண்டி போனா அவமானம் போயிடும்னா நிக்கிறது இல்ல. எம்எல்ஏன்னு வந்தா எதுக்காண்டி? அவன் வீட்டுல இருக்க சொத்து பூவா மக்களுக்கு செலவு பண்றதுக்காண்டி எம்எல்ஏவாங்க. வீட்டு பணத்தை செலவு பண்ணலையா? புரிஞ்சுக்கியா? புரிஞ்சுக்கியா? எம்எல்ஏ நிக்க போறாங்கன்னா நீ பாதி பணம் கொடுக்கணும், அவங்க பாதி பணம் தர்றாங்க. ஒண்ணு பூரா பணம் நீ போட்டுக்கிறது இல்ல. அவன் மந்திரி திமுகவில் மந்திரி பணம் கட்டிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு மந்திரியும் 2 கோடி ரூபா கொண்டாந்து கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு. பணம் கட்டினா? ஆமா ஆமா, கட்டுறதுக்கு தான் பணம் கொடுப்பா. அது கூட இல்லாட்டி ஊம்பரக்கா போற எம்எல்ஏவுக்கு பணம் கட்டுறது கூட இல்லாட்டி தோத்துட்டான்னா வீடு போக வேண்டியதான். அதான் நானும் அதான் சொல்றேன். அடுத்த வாரம் ஜெயிக்க முடியாதுன்னு தான் சொல்றேன் நான். இடைத்தேர்தல் எம்எல்ஏ ஆக முடியாத முதலமைச்சர் ஆக முடியுமா? ஐயா, முதலமைச்சர் விஜயகாந்த் விஜய் ஆகுவேன். நீ ஏன் போயிட்டு? விஜயகாந்த் தான் ஆக முடியும். அவர் ஆனார். விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவரு விஜய் ஆகுவேன். நீ ஏன் போயிட்டு? தானே ஆவார். அவரு இந்தாம எங்க போறாங்க? விட மாட்டாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியா? ஐயா, இப்ப இந்த இதுல வந்து எம்எல்ஏ இப்ப நடக்க இதுல வந்து இவனுக்கு துணை முதல்வர் தர போறாங்க விஜய்க்கு. அதிமுகவுல. அதிமுகவுலயா? ஆமா, சொல்ற புரியுதா? அதனால வந்து அடுத்த ஜெயிக்க வேலையை பாருங்க. போயிட்டு உட்காந்துக்கிட்டே வா. இப்ப அப்படியே நின்றுகிட்டா நிக்க மாட்டேன்ட்டாங்களா? அப்புறம் என்ன போய் அவங்க முதலமைச்சர் ஆகிறது? கிடைக்கிறது இல்லையா?
இடத்தேர்தல ஆகாதியா. இது என்னங்க பேச்சாங்க? 34 234 தொகுதியில நின்று அதை வந்து அப்போதைக்கு பேசுவாங்க. சரி, இப்போ வர்றாரு. சரி, நான் ஒன்றும் சொல்லலை. எங்க வர்றாருங்க 234லயே அடுத்த வர்றாங்க. விலைவாசி பூவா அப்படியே சகையா இறங்குது. விலைவாசி பூவா பார்த்துக்க. ஆமா, சூடா இறங்கிறது எல்லாம் இறங்கிடுது. 1000 ரூபா 1000 ரூபா விற்கலங்கிறவனை போய் நான் என்ன சொல்றேன், இதுல நின்று ஜெயிக்கிற தோக்குற, அப்புறம் உனக்கு வாய்ஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜனங்கள்ட்ட. அது தேவையில்லை தேவையில்லைங்கிற பக்கம் நீ எதுக்கு வர்ற எலெக்ஷனுக்கு நான் கேட்குறேன். இளைஞரில் ஜெயிக்க முடியாதவன் எங்க வாரியா? இந்த ஊர்ல ஜெயிக்க முடியாதவன் நான் மெட்ராஸ்ல போய் ஜெயிக்கிறேன்னா எப்படி ஆவாங்கன்னு சொல்லுங்க. அவன் இடத்துல வந்து எவனும் அவ்வளவு ஈஸியா நிக்க மாட்டான். தெம்பு இருக்கணும்யா, தைரியம் இருக்கணும். ஜெயலலிதாட்ட உன் தைரியத்தை பார்க்கலாமா? ஜெயலலிதாட்ட பார்க்க முடியுமா? நீ அவ்வளவு தைரியம் ஜெயலலிதாட்ட இந்த போட்டி போடுவியா? நீ போட முடியுமா? இருக்குதா? அதவே பேசக்கூடாது. இல்லாதவங்க இருக்கிறவங்க பேசல. அந்த அம்மா வரதா விட்டுருமா? இவன் நிக்க முடியாதுட்டான். எம்பி எலெக்ஷன் நான் சொல்றது அதே கட்சி தானே. திமுகல வந்து என்ன அண்ணா திமுகல வந்து கலைஞர் எல்லாம் பொய்யா பேசும்போது நீயும் பொய்யா பேசாத. ஜெயலலிதா கட்சியில இருந்தா பொய்யா பேசாதீங்க. அண்ணா திமுக இந்த மாதிரி நான் நிக்க தோத்துருக்குமா நான் கேக்குறேன். இடைத்தேர்தல நின்று அவரோட பவரை காட்டினா தான் விஜய் சொல்றேன்னா இல்லையா? அதாவது விஜய் வந்து இடைத்தேர்தல் இன்னும் ஜெயிக்காம அது வந்து முதலமைச்சராக பிடிக்கணுங்கிறதுல அவ்வளவு ஆகாது. அவ்வளவு நடக்கிற காரியம் அல்லாது. வாய்ப்பு உண்டு. நீ என்ன பார்த்துட்டு பார்க்கலாம். ஒரு ஜாம்பவான் 2 பேர் நிற்கிறாங்க, அண்ணா திமுக திமுக. இவர் ஜெயிக்க விட்டுவானா பார்க்கலாமா? அண்ணன் சொல்லிட்டல, விஜய் வந்து இந்த தடவை கூட்டணியா வந்து அண்ணா திமுகவில் கூட்டணி துணை முதல்வர் கூட்டணி உறுதியா இல்ல. அது நீ வேணா அண்ணா திமுக போக மாட்டாங்க. நீ நினைக்காதா? சரி சரி பாருங்க, இன்னொரு எவ்வளவு நாள் இருக்குது? இன்னொரு 6 மாதம் இருக்கும். அதுக்கு அதுதான் இப்ப இடத்தேர்தல நிக்காம இருக்கிறது. இல்ல, இடைத்தேர்தல் தான். அது வாய்ப்பு இல்ல. முடிஞ்சா தைரியம் இருந்தா உங்களால நிப்பாட சொல்லுங்க. அவ்வளவுதான். அது 5 வருஷத்துக்கு ஃபுல்லா பாத்துக்கலாம். அதெல்லாம் அது யாருக்கு ஆம்பளையா பொம்பளையான்னு அதெல்லாம் தெரிஞ்சு போயிரு. இதுல நின்று பொம்பளை ஆம்பளையான்னு பாக்குறது அதை விட்டுட்டு நான் அதில் பார்க்குறேன்னா கூட்டத்தோட கோயந்தா போடுறது அதுக்கு 6 வருவா. இதில் நின்றியா நீ நானா நீயானு அவளுக்கு நீ அது கூட்டத்தோட கோயந்தா போடுறேன்னா அது எங்கே போய் வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ கும்பல் எந்த சின்ன நடிகாவது விஜயகாந்த் கூட கூட்ட முடிஞ்சா? அவனோட கூட கூட்டியாச்சு. யாரு? விஜயகாந்த் இறந்ததுக்கு தான் கூட்டம். இல்ல மதுரையில போட்டா நீ பாத்துக்க மாட்டேன். இதை விட கூட்டம். ஆமா, எங்களுக்கு விஜயகாந்துக்கு கூட்டம் போட கூடவா கம்மியா எவ்வளவு? 4-1 3-1 சைபர் 11